அஸ்ஸலாமு வெல்கம் டு ஜேஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு. இன்றைக்கி என்ன பாயாசம் பார்க்குறோம்னா மூங்கில் அரிசி பாயாசம். இந்த மூங்கில் அரிசி இருக்கிறது ரொம்ப பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. தெரியாதவங்க மூங்கில் அரிசி ஊரில் கண்டிப்பாக கிடைக்கும். நான் இது இலாஹி என்ற ப்ரெஸ்ஸில் தான் நான் அந்த மூங்கில் அரிசி வாங்கினேன். இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாயாசம், அருமையான ஒரு அரிசி. அதோட மகத்துவ குணத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அரிசி இப்படி தான் இருக்கும். சரியா? அரிசி கொஞ்சம் சாக்லேட் கலராகவும் கொஞ்சம் அகத்திக்காய் பச்சை கலராகவும் இருக்கும். சரியா? புது அரிசியாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் அகத்திக்காய் பச்சையாக இருக்கும். கொஞ்சம் பழைய அரிசியாக பொரிச்சுன்னா நம்மளுக்கு சாக்லேட் கலராக இருக்கும். அதை மோந்து பார்த்திங்கன்னா மணல் வாடை வரும், மரத்துடைய வாடை வரும், மரத்தோட அடியோட வாசம் உங்களுக்கு தெரியுமா, அது வரும். சரியா? இது சாப்பிடலோட நம்மளுக்கு அந்த வாசம் வரத்தாமல் செய்யும். இது சரியான இரும்பு சத்துமா. கெட்ட கொலஸ்ட்ரால் நீக்கும், இனிப்பு நீரை கண்ட்ரோல் பண்ணும். இடுப்பு வலிக்காரவங்க, கால் வலிக்காரவங்க இதை சாப்பிட்லாம். இது நீங்கள் பாயசம் செஞ்சு சாப்பிட்டு இல்லைம்மா, இட்லிக்கு ஊற வைக்கும்போது ஒரு புடி அள்ளி போட்டு ஊற வச்சு அரைச்சி தோசை இட்லி அப்படி சாப்பிடுங்க. அப்பத்துக்கு கொஞ்சம் அள்ளி போட்டு சாப்பிடுங்க. 1 கிலோ வாங்கி வச்சுக்கிறேங்கம்மா. 600 ரூபாய்ன்னு நினைக்கிறேன் 1 கிலோ. நான் வாங்கும்போது கொஞ்சம் விலை கூடவாக இருந்துச்சு. 400 400 கிராம் தான் 400. சரியா? நான் நிறுவ கடையில் போய் வாங்கலம்மா. நிறுவ கடையில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்க. அப்புறம் நைஸாக அரைச்சிக்கிறோங்கம்மா. ரவை மாதிரி அரைச்சிக்கிட்டு தண்ணியை ஊற்றுங்க. இது என்னத்தை ஊறினாலும் தண்ணியை பிடிச்சி இழுக்காது. அதை ஊற வச்சு நம்ம அரைக்காமல் நம்ம அவிக்கவும் முடியாதும்மா இது. சரியா? அதனால் ஒரு 3 கோலை தண்ணியை ஊற்றி முதல்ல வேக வைங்கம்மா. அதுக்குள்ளே பொருள் அவல் 2 ஸ்பூனு, முந்திரி கிஸ்மிஸ்ஸு, நெய் 1 ஸ்பூனு, ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, தேங்காய் பால் 1 கப்பு, தண்ணிப்பால் 50 மில்லி, தேங்காய் பால் 200 மில்லி. தேங்காய் பால் போடுற இடத்துல நீங்கள் பசும்பால் போடுங்க. அப்புறம் கருப்பட்டி, பனங்கல்கண்டு. என்னோடய ரெசிபியில் நீங்கள் அடிக்கடி பார்க்குறவங்களா இருந்தால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் வெள்ளை சீனி ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணுவேன். பனங்கல்கண்டு என்னோடய ரெசிபியில் ரொம்ப இருக்கும். பனங்கல்கண்டு, கருப்பட்டிகள் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறேன். என்னோடய சமையலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்களும் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. சரியா? அதுக்கப்புறம் வெந்துருச்சு. 3 விசில் நான் வச்சேன். வெந்துருச்சு. இப்போ தண்ணியெலாம் இழுத்துருச்சு. பார்த்திங்களா? நம்ம அரைச்சி போடலைன்னா கண்டிப்பாக இழுக்காது. அதோடு எல்லாத்தையும் நச்சு விட்டு தேங்காய் பால், தண்ணிப்பால் எல்லாத்தையும் ஊற்றுங்க. இது மாதிரி கிண்டி விடுங்க. கட்டி இருக்கும். அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாலை ஊற்றுங்க. இப்படி நச்சு விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். நம்ம போட்ட தண்ணி ஃபுல்லாக இழுத்துருக்கு. பார்த்திங்களா? ஏன்னா நம்ம அரைச்சி போடலேன்னா அறவே இழுக்காதுமா. அதே மாதிரி நயல் நிறங்களமா போட்டினாலும் அறவே இழுக்காது. நம்மளுக்கு அப்படியே தான் கிடக்கும். சம்பா கோதுமை எப்படிமா கிடக்கும், அப்படி கிடக்கும். இப்போ நான் 200 மில்லி தேங்காய் பால் ஊற்றுறேன். நீங்கள் பசும்பால் வேண்டாம் ஊற்றிக்கிறேங்க, அது உங்களோட விருப்பம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் வச்சு தான் செய்கிறேன். சரியா? அந்த மாதிரி செஞ்சுட்டு எல்லாத்தையும் கலந்துக்கிறேங்கம்மா. கலந்துக்கிட்டு சட்டியை மாற்றி அடுப்பில் வைக்கலாம், இல்லை இப்படியே நீங்கள் வைக்கலாம். 2 ஸ்பூன் அவல் போடலாம், சவ்வரிசி போடலாம், நல்லாயிருக்கும். சரியா? நான் இன்றைக்கி அரிசி அவல் போடுறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் வித்தியாசத்தை உணர்வீங்கம்மா. தண்ணி உங்களோட திக்னஸு தக்கன ஊற்றிக்கிறேங்கம்மா. சரியா? ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும் ஒரு வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மூங்கில் அரிசி எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலம்மா. நான் ஒரு 10 வருஷமாக தான் எனக்கு இப்படி ஒரு அரிசி இருக்கிறது தெரியும். ஏதோ டிவி நிகழ்ச்சியில் தான் நான் பார்த்தேன் மூங்கில் அரிசி அப்படின்ட்டு. அப்புறம் நான் தான் எப்போவுமே தேடல் செய்வேனே. அப்புறம் இங்கெல்லாம் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல மலேசியாலெல்லாம். அப்புறம் ஊருக்கு போயில இலாஹி என்ற ப்ரெஸ்ஸில் பார்த்தேன், இங்கே இருந்துச்சு. அப்போ அதிலேருந்து நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேம்மா. இட்லி தோசையை கூட நீங்கள் போடலாம், பாயாசம் செய்யலாம், கிச்சடி செய்யலாம், உப்புமா செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அப்புறம் உப்பு போடுங்கம்மா. உப்பு உங்கள் பாயாசத்துக்கு ஏற்றாப்புல போடுங்க. இது நீங்கள் தினமும் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா. மாதத்துக்கு ஒரு தடவை குடிங்க, இல்லைன்னா இடுப்பு வலிக்குது அப்போ குடிங்க. கல்யாணம் வச்ச புதுசில் இருக்கிறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம், கணவன் மனைவிக்கு. அது ரொம்ப நல்லது. வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. குழந்தை பெற்று முடிச்சுட்டு கொஞ்ச நாள் சென்று கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இடுப்புக்கு சரியான தெம்புமா. அப்புறம் பனங்கல்கண்டு நான் போடுறேம்மா. பனங்கல்கண்டு கொஞ்சம் வெல்லம், கருப்பட்டியும் போடுறேன். இதை இனிமேல் என்ன செய்யணும், நெய்யில் போட்டு தாளித்து நம்ம ஊற்றிடணும். அவ்வளோதான். மகன் இப்போ கிண்டுறாரு, நான் நெய்யில் தாளிக்க போயிட்டேன். சரியா? அப்புறம் தண்ணிப்பால். இதுக்கு பதிலாக நீங்கள் பசும்பால் ஊற்றுங்க. அப்புறம் ஏலக்காய் தூள். சரியா? அப்புறம் மறுபடியும் கிண்டுங்கம்மா. இது நல்லா குடிக்கிற பதத்துக்கு நல்லா பக்குவமாக இருக்குது. இதுக்கு மேலே நான் தண்ணியெல்லாம் ஊற்றலம்மா.
நம்ம அவலும் போட்டிருக்குறோம், அரிசியும் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் ரவை மாதிரி. அதனால் நம்மளுக்கு நல்லா திக்னஸாக இருக்குது. அதுவே ஒரு நயல் நறுமணமாக அரைச்சிங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக கூட கொஞ்சம் அவல் போடணும், சரியா? ஏன்னா அந்த அரிசி வந்து நம்மளுக்கு வந்து மலராது, பூ மாதிரி மலர வாய்ப்பு இல்லைம்மா. இப்படி அரைச்சி போட்டால் மட்டுமே நம்மளுக்கு மலரும். இந்த மாதிரி தான் அரைச்சி தான் நம்ம உப்புமாவும் செய்யணும். அப்புறம் அவ்வளோதாம்மா, நெய்யில் வறுத்ததை போட்டு அடுப்பு அடைச்சிருங்க, முடிஞ்சிருச்சு. அருமையான ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு பாயாசம்மா. இது வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, இனிப்பு நீர் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க, இடுப்பு வலி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இது அவங்களுக்கு ரொம்ப உகந்த ஒரு பாயாசம். பாயாசம் இல்லை, இந்த அரிசியில் நீங்கள் எப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் சரி, அது உங்களுக்கு முழு பலனை கொடுக்கும், சரியா? செஞ்சு சாப்பிட்ணும், இப்படி தான் செஞ்சு சாப்பிடணும், இந்த அரிசிக்கு வந்து இது இல்லை. நீங்கள் எதில் போட்டு சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து முழு பலனை கொடுக்கும். ஆனால் வந்து இதை வந்து உடச்சி போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் வேகும், இல்லைன்னா வந்து சம்பா கோதுமை எப்படி கிடக்கும் அந்த மாதிரி கிடக்கும், சரியா? அவ்வளோதாம்மா, இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Like, subscribe, JJ Max Kitchen. Bye. See you. Bye.